நம்ம 90s கிட்டுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. ஜேடன் வந்து சொல்லிட்டே இருந்தான், பப்பா மாமா கல்யாணம், பப்பா மாமா கல்யாணம். இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், நடந்துருச்சு. இடுப்புல ஒரு குத்து குத்து வை. வருவேடா இனிமேல எங்க கூட லைட் எமோஷனல். ஐயோ கண் கலங்குறான்டா. ப்ரோ நாங்க உள்ள என்டர் ஆவறதுக்கும் உங்க பிரியாணி அண்டா உள்ள என்டர் ஆவறதும் கரெக்டா இருந்துச்சு. இவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளோ கெத்தா ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் சாப்பிட்றான் பாருங்க. ஆமா மாப்பிள்ளை கேட்கறத நம்ம பண்ணிடணும் ப்ரோ. ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு நான் இப்போ சேத்பட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சேத்பட்டுக்கு எதுக்காக போறோம் அப்படின்னா, நம்ம பையன் பிரபாகருக்கு இன்னைக்கு கல்யாணம். ஸோ அந்த வெட்டிங்கை வந்து அந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அனிதா சொல்ல அனிதா. ஹாப்பி மேரிட் லைஃப். இதுலேயும் ஜேடன் வந்து சொல்லிட்டே இருந்தான், பப்பா மாமா கல்யாணம், பப்பா மாமா கல்யாணம்னு. அவங்க எல்லாருமே பலினோவில் வராங்க. நான் வந்து நம்ம பேபி அர்னால்டை தூக்கிட்டு சும்மா சில்லுன்னு ஜாலியாக கிளம்பிட்டேன். சூப்பரான கிளைமேட் இன்னைக்கு. ஓகே, நம்ம இப்போ சேத்பட்டில் இருக்கக்கூடிய சிரியன் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே தான் வந்து நம்ம பையனுக்கு கல்யாணம். அவன் வந்து 3:30 மணிக்கு வர சொன்னான். நீங்கள் 3:30 மணிக்கு வரணும், மேக்கப் போடும்போதுலேருந்து நீங்கள் வரணும் ப்ரோ, ஒரு விளாக் போடணும் ப்ரோலாம் சொன்னான். ஆனால் நம்மளால் அப்போ போக முடியல. இப்போ டைம் என்ன தெரியுமா, 5 மணி ஆகுது. கரெக்டாக நம்ம போகிறதுக்கும் போய் அன்னத்தில் கை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் பிரியாணிலாம் ஏதோ அரேஞ்ச் பண்ணியிருக்கான் போல. ஸோ இந்த வெட்டிங் வைப்ஸ் தான் ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போயிருந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் இந்த மாதிரி அரிபரியாக சென்னையில் கிளம்பி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெட்டிங்க்கு லாஸ்ட் மினிட்ல போன தாட்ஸு, லாஸ்ட் மினிட்ல போன சம்பவங்கள்லாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நம்ம பையன் அடிக்கடி கேட்பான், கல்யாணம் ஆகாதா நமக்கு, இதெல்லாம் நடக்காதான்னு நினைச்சனே, நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி நம்ம 90s கிட்டுக்கு வந்து இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. அதனால 90s கிட்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ரீல் வருமே, எல்லாம் பாத்துக்கோங்கப்பா எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு பையன் தாலி கட்டி நல்லா வைப்ல இருப்பான். வெரி ஹாப்பி, கங்க்ராட்ஸ் மேன், ஆல் தி பெஸ்ட். எதை சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க. போற வழியில ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டு போலாமா? போற வழியில டீ சாப்பிட்டு போகணுமா? அவன் 3:30 மணிக்கு வர சொன்னான் சித்தப்பா. ஆல்ரெடி லேட் ஆயிருச்சுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். டீ குடிக்கணுமா? இப்படி லேட்டா தான் போறோம். டீயா குடிக்கணும்? ஸ்நாக்ஸ். டேய் பாத்துக்கடா, உன் கல்யாணத்துக்கு நான் லேட் பண்ணல, என் ஃபேமிலி தான் லேட் பண்றாங்க பாத்துக்க. அவன் ஒருவேளை நம்ம கூட இருந்திருந்தானா தாலி கட்டுறதுக்கு அவன் டீ குடிச்சிட்டு தான் போயிருப்பான். ப்ரோ ஒரு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு கூப்பிட மாட்டான்ப்பா, நீ பிஸியா இருப்பான். அதனால 2 நாள் தாண்டி கரெக்ட் 2 நாள்ல 1 வாரம் வரமாட்டான் சித்தப்பா இந்த சைடு. கல்யாணத்துக்கு எல்லாரும் எவ்வளவு நாள் லீவ் கேட்பாங்க? 1 மாசம் லீவ் கேட்டிருக்கான். 1 மாசம் லீவ் வேணுமா அவருக்கு? நான் எவ்வளவு நாள் லீவ் எடுத்தேன்? 10 நாள் 15 நாள் லீவ் கொடுத்தாங்க. 10 நாள் ஒர்க்கிங் டே லீவ், அது போதும். ஓவரா பண்ணாதீங்க, நமக்கு கல்யாணம் பண்ணதே பெருசு. என்னது, நான் உங்களை கல்யாணம் பண்ணதே பெருசா? ஓஹோ, அப்படி வேற யோசிக்கிறாயா நீ? டைரக்டா சென்னை சேத்பட்டுக்கு போகலாம், வாங்க, லெட்ஸ் கோ. இந்த சந்து இருக்கு, மார்த்தமா சிரியன் சர்ச். ஆல்ரைட், ஸோ ஃபைனலி சர்ச்சுக்கு வந்தாச்சு. என்ன சித்தப்பா, என்ன ஃபீல் பண்றீங்க? சீக்கிரமா வந்திருக்கோம் சர்ச்சுக்கு. கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கோம். சர்ச்சை காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். இருக்கான் அதான் இருக்கான் அதை கத்துறாங்கண்ணே. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும்
மாப்பிள்ளையை பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைப் பண்ணிட்டு இருக்கான். ஹாப்பி மேரிட் லைஃப்டா. உனக்காக வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கேன். ஆமாம், என் பொண்டாட்டி இங்கே தானே இருந்தா. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், நடந்துருச்சு. அந்த மாப்பிள்ளை வாயாலேயே கேட்டால் நல்லா இருக்கும்ல. நடந்துருச்சு. ஆல்ரைட், சரி நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து வந்தோடனே உங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. அவங்க அண்ணா இங்கே குடிக்கலாம், தப்பு இல்லை. கப்புள்ஸாக ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் வந்து சர்ச்சை போய் உள்ளே சுற்றி பார்த்தேன். எஸ், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது சர்ச்சு. இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க. வெல்கம் டு தி வெட்டிங் ஆஃப் பிரபாகர் அண்ட் ஷீபா. சர்ச்சுக்குள்ளே இங்கே பாரு நீ, டெக்கரேஷன்லாம் பாரு. வாவ், ஸோ பியூட்டிஃபுல். உள்ளே போகலாமா? கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளவரால் டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருக்குது சர்ச்சு. ஃபுல்லாக ஏசி, சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு வேறு லெவலில் வச்சுருக்காங்க. மேலே இல்லை, இதை நான் பார்க்கவே இல்லையே. சூப்பராக இருக்குல்ல நைட்டு லைட்டிங்கோட சர்ச் பார்க்க. இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக கோயருக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் ஆல்டர் வந்து உள்ள ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல. மேலே சாண்ட்லியர்லாம் பாருங்க. ரைட், நீ போமா வெளியே. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சர்ச்சுக்கு வரேன். அவ்வளோ அழகாக இருக்குது. சென்ட்ரலைஸ்டு ஏசி நல்லா இருக்குது, சூப்பராக. வெரி ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு பிடிச்சதே வந்து இந்த லைட்ஸ் தான். அது வந்து உள்ளே வந்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. வார்ம் லைட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்களா. உள்ள மட்டுமே ஒரு 200 அடி, 500 உட்காரலாம்ல. 500 people உட்காரலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். பனியந்தா பனியந்தா இது நன்னாயிட்டு உண்டு கேட்டோம். மணி എന്താന്ന് കേക്കല, പണി എന്താന്ന് കേട്ടேன். ഫോട്ടോ എടുக்கிறீங்களே, എന്താ പണി എന്താ വിഷയംന്ന് ഞാൻ സംസാരിക്കുന്നു. പിന്നെ സ്നാക്സ് ഏതും കഴിക്കാം. ജ്യൂസ് കുടിച്ചു. ജ്യൂസ് ഇരിക്കോ ഇവിടെ? എവിടെയാ ജ്യൂസ്? ഇവിടെ இருக்கா? இருக்கணும். வா அனிதா, வா நீ. ஏய் அனிதா, வரமாட்டியா நீ? ஏய் என்ன செல்ஃபி முக்கியமா சாப்பாடு முக்கியமா? செல்ஃபி முக்கியமா சாப்பாடு முக்கியமாடா? சொல்றா. சாப்பாடு தான் முக்கியம். அப்போ வா, செல்ஃபிலாம் எடுத்து கொடுக்காத, ஃபோட்டோ எடுத்து கொடுக்காத. வா போலாம், வா. சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். லெட்ஸ் கோ. ஹலோ சார். ஹலோ சார், வாங்க சார். எப்போ சார் வந்தீங்க? வாங்க வாங்க மேடம். எப்படி வந்திருக்கீங்க? எப்போ வந்திருக்கீங்க? சரி, எப்போ வந்தீங்க? வெரி குட். அத்தை, ஹாய் அத்தை. சித்தப்பா. நம்ம இப்போ தான் சித்தப்பா. ஓகே. மேட்ரு என்ன அப்படின்னா, ஹாரிங்டன் ரோட்டில் ஒரு சூப்பரான கெஃபேக்கு நான் போயிருந்தேன். அந்த கெஃபேல வந்து வேறு லெவலில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம கல்யாண விருந்தையும் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கல்யாண விருந்து என்னன்னு எட்டி பார்த்தா நம்ம சாரா கேட்டரஸ்லேருந்து பிரியாணிலாம் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. சாரா கேட்டரஸ்னா அப்போ இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணும். வேற லெவல். நம்ம போய் நல்லா சாப்பிடுறோம். என்னன்னா இன்னைக்கு கிரௌடு கொஞ்சம் ஓவரா இருக்கு. அதனால சூதனமா நம்ம சொல்லி அண்டா பக்கத்துலயே ஒரு இலையை போடுவோம். அண்டாக்குள்ள உட்காந்து சாப்பிடுறோம் நம்ம. என்ன சேடன்? ஆமா சேடன், ஏமா ஒரு மாதிரி போதையா இருக்கீங்க? ரொம்ப டயர்டா தூங்கிட்டாங்க 2 பேரும். எல்லாம் தூங்கிட்டாங்க 3 பேரும். அப்படியா? எல்லாம் என்னமாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்குமா? அயன்மேன் மாதிரி இருக்க பாக்க. ஜில்லா கோச் பாவம். ஜில்லா. நீங்க கார்ல வந்து பாத்துறோம். 2 பேரும் டிக்கில உட்கார்ந்திருந்தானுங்க. பூட் ஸ்பேஸ் எல்லாம் நம்ம பூட் ஸ்பேஸ்ல உட்கார்ந்தாங்க. என்கிட்ட என்ன சொன்னா, கம்மியா தான் பத்திரிக்கையே அடிச்சேன் ப்ரோ, கம்மியா தான் இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொன்னா. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளவு பேரை இன்வைட் பண்ணிருக்கான்னு பாருங்க. அந்த காணவெல்லாம் ஹெவி கிரவுட். பந்திக்கு முந்திரணும் கண்டிப்பா. ஆமா பந்திக்கு முந்தணும். நம்ம எங்க போனாலும் கிடைக்காது.
ஏன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல ஏமாந்துருக்கோம் தெரியும். கண்டிப்பா இந்த வாட்டி அப்படி மிஸ் பண்ணவே கூடாது. இந்த வாட்டி ஏமாற்றம்ன்றதே இருக்கக்கூடாது. கண்டிப்பா இப்படி எப்படியெல்லாம் எப்பெல்லாம் இப்படி ஹைப் பண்ணிட்டு போறோம். ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் சித்தப்பா சரி பொறுமையா நம்ம சாப்பிடலான்னு போனா சிக்கன் ஃப்ரையை காணோம், வஞ்சரம் ஃப்ரையை காணோம், பாயாசம் வரைக்கும் இல்ல. அதனால பிரியாணியை காணோம். கொஞ்ச நேரத்துல நம்ம மேடைக்கு போயிடுவோம். ஸ்டேஜுக்கு போயிட்டு கொஞ்ச நேரத்துல உங்களை மீட் பண்ற மக்களே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால வந்து நம்ம மொய்யை செட்டில் பண்ணிட்டு போறோம். அனிதா எவ்வளவு நீ மொய் நிறைய வச்சிருப்பான். அனிதா டாலின் கொடு. டால்வின்ட்ட இருக்கிறது தான் மேட்ரு, அவ்வளவுதான். டால்வின் அஜோ 2 இருக்கு. அஜோ ஓகே சித்தப்பா டால்வின் போலாமாமா? பசிக்கலையா அவங்க யாருக்கும்? என்ன வாங்கி கொடுத்து? ஓகே ஜிபி மொய் எப்படி வைக்கிறது? சேர்ந்து வைப்போமா தனித்தனியா வைப்போமா? என்ன சித்தப்பா ஃபேன்ஸ். கண்டிப்பா தேங்க்யூ. ஒரு ஹாய் சொல்லுங்க. அண்ணன் தம்பி பாண்டிங் எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பாசமா இருக்குது. அண்ணன் தம்பி பிரதர்ஸ் பாண்டிங். தேங்க்யூ. அதாவது இப்போ வெட்டிங் வந்திருக்கோம், பின்னாடி நிறைய கிஃப்ட் இருக்கு. ஒய்ஃபுக்கு வந்ததா? அச்சோ, அப்போ அன்பாக்சிங் போட முடியாது. போடல, கேட்டு வாங்கிட்டு போய் வெட்டிங் அன்பாக்சிங். இடுப்புல ஒரு குத்து குத்து அவன் தான் சித்தப்பா சொன்னான். ட்ரோன் நல்லா இருக்குல்ல? அந்த ட்ரோனுக்கு கண்ணாடி போட்டிருக்காங்க பாத்தியா? அந்த சின்ன பசங்களாம் அப்படிதானே நம்ம நின்று பார்த்துட்டு இருப்போம் ட்ரோனை. ஆமா, ஃபேந்தம் இப்படிதான் நின்று பார்த்து அதை ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து வர போட்டோம் சென்னை ட்ரேட் சென்டர்ல. ஞாபகம் இருக்காடா ஜிவினே? எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைச்ச மக்களே. நீங்க கேட்டீங்கல்ல கொஞ்ச நாள் என் கூட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டான். அப்படிதான் சொல்லி பேரை டேமேஜ் பண்ணோம். ஊர்ல இருக்காங்க. மம்மி ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அண்ணா நம்ம பையன். இன்னும் உங்க பாய்ஸ் வராங்க. ஏஎஸ்டபிள்யூ ஜிபினோட ஆஃபீஸ் பாய்ஸ்லாம் கிளம்பி 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்காங்க. ஒரு முனை நாங்கள் சவுத்துல இருந்து நார்த்துக்கு வந்திருக்கோம். 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரத்துக்கு கம்மியாச்சுன்னா என்னன்னு கேளுங்க. மொய்யை எதிர்பார்க்குறாங்க எல்லாருக்கிட்டையும் பாக்கெட்டை பார்க்குறான். மொய் இருக்காங்க. காட்டுப்பா, அந்த சைடு காட்டுப்பாங்க. சித்தப்பாவை கலாச்சிக்கிட்டே இருக்காங்கல்ல. எங்க ஜேடன்? எங்க ஜேடன்? இங்க வாங்க. பக்கத்துல போயிட்டு பிரபா உனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலாம். சாரிடா. இல்ல எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லிடுவோம். எல்லாரையும் கொடுக்கட்டும். லாஸ்ட்ல நம்ம கொடுக்கணும். 20 மினிட்ஸா நின்றுட்டு இருக்கேன் மக்களே. ரொம்ப நேரம் ஆகுது. பதிவு பண்றேன். வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இப்படியே நிக்கிறான். ரொம்ப நேரம் ஆச்சு. பிரபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? என்ன பத்தி சொல்லியிருக்காரா? பிரபா கொடுக்க எதுவுமே இல்லடா, எதுவுமே வாங்கிட்டு வரலடா. பிரச்சனை இல்லையா? ஒரு ஹக்கு கொடுத்துட்றேன்டா. எதுவும் இல்லைன்றனால சாரி டாடி. வர அவசரத்துல வருவியாடா இனிமேல எங்க கூடலாம்? ஐயோ கண் கலங்குறான்டா. இனிமே எங்க கூடலாம் பேசுவியாடா? சரி ஓகே. யார் மகள்? எப்போ வந்தாங்க? எந்த ஊரு? யாரு? மாப்பிள்ளை கிரைடு அப்படின்னு அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா ஆண்டி. இவ்வளவு குடும்பப்படுத்தினியாடா என்ன போட்டு? இவ்வளவு குடும்பப்படுத்தினியாடா? தப்பிச்சிட்டா? அப்படியா? ஆல் தி பெஸ்ட். நல்லா காட் பிளஸ் யூ. இன்னும் நீ வந்து நல்லா என்ன சொல்றது, யூ நீட் டு பி வெரி ஹாப்பி. என்னங்க சின்ன குழந்தை ஆஃப்டர் 20 crores லாஸ். சின்ன குழந்தை மாதிரி அழுகுறான். வர முடியல சொல்றானா? நான் அப்படியே இதையும் வச்சுக்கோங்க. டாடி கொடுத்தாங்க. டாடி
ஓ இங்கே தான் போகுதா? சரி ஆண்டி இருக்கட்டும் ஆண்டி. பிரபா பிரபா ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் நைட்டு கால் பண்ணுறேன். ஷூட் இன்னைக்கு தான் கால் பண்ணுறேன். ஒரு 11 o'clock வந்துடலாம். வந்துடுறியா? மறைஞ்சு போயிடுவாரா? ஏன்னா இன்னைக்கு கூட விட மாட்டீங்க. நீங்க வாங்க, நீங்க வாங்க. அடுத்த விஷயத்தை போடுங்க. கைக்கு 10 தடா இதுக்கு இழுத்து போடுங்க. அதை கழட்டு. எஸ் நைஸ். ஜேடன் நீங்க ஜேடன் ப்ரோ சிக்கன் ப்ரோ வா ப்ரோ போமா நம்ம போட்டோ எடுக்கலாமா? ஐசக் ஐசக் இங்க வா. வந்து ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சாப்பாடு அவங்க கூட வரீங்களா? சரி ஓகே ப்ரோ, நான் அப்படியே போயிட்டுருக்கேன். ஹலோ ப்ரோ. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சாம். ஹாய் சாம். எங்கே போகிற சாம்? ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஓகே எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா ஆல் குட்ல. நல்லா இருக்கா? உங்கள் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ வெரி மச். ஸோ பார்த்துட்டு இருப்பேன். அண்ணன் வந்து உங்க பற்றி நிறைய சொல்லுவார். ஸோ அது அண்ணன் உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ரொம்ப பார்ப்பேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அப்போ ப்ரோ தான் சீனியரு, அவருக்கு முன்னாடியே பாக்குறாரு வீடியோ. அப்புறம் அந்த அண்ணன் உங்க கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் எல்லாம் சொன்னாரு எப்படி போகுது எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ. அவர் எப்போ உங்க கூட க்ளோஸ் ஆனாரோ அவர் என் கூட க்ளோஸ் ஆன உடனே நீங்க என் கூட க்ளோஸ் ஆயிட்டீங்க. எஸ் ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லி ரெகுலரா பார்ப்பேன். ஒரு சீரிஸும் பார்ப்பேன். என்ன மனம் என்ன மனம். நாங்க வந்து முதல்ல நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னு பிளான் போட்டோம். ஆனாலும் நம்ம நண்பனோட கல்யாணம் நம்ம வந்து நின்று நடத்தணுன்றதுக்காக கீழே விழாவை சிறப்பிச்சுட்டு நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கு பிரியாணி. அப்படியே அந்த வாசனை அப்படியே தூக்குது. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அண்டா கிட்ட போவோம். எங்க இருக்கு அண்டா? எங்க இருக்கு? ப்ரோ ஹாய் ப்ரோ. சையத் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நாங்க உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கும் உங்க பிரியாணி அண்டா உள்ள என்ட்ரு ஆகிறதும் கரெக்டா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. வரும்போது ஒரு பிளான் பண்ணிட்டு நினைக்கிறேன். வரும்போது பிரியாணி தான் வருவார். பிரியாணி எடுக்க இங்கே வருது. ஜாரா கேட்டரர்ஸோட பாஸ். ரொம்ப ஹாப்பி ப்ரோ. உங்க பிரியாணி எனக்கு தலைமையில நீங்க ரெக்கமெண்ட் தான் முடியுது. நல்லா இருக்கு. ஸோ நான் அந்த வாசனையே இழுக்குது ப்ரோ. உட்காந்துடலாமா ப்ரோ? எங்கேயாச்சும் ஒரு சிட்டிங்கை போட்டுடலாம். இன்னைக்கு என்ன ப்ரோ ஸ்பெஷல்? நம்மளோட ஸ்பெஷல் பிரியாணி தான் ப்ரோ. பிரியாணி, மட்டன் பிரியாணி ஸ்பெஷல். ஓகே. அப்புறம் இடியாப்பம் கேட்டார் மாப்பிள்ள. ஹைதராபாத். ஆமா மாப்பிள்ள கேட்கறத நம்ம பண்ணிடணும் ப்ரோ. ஹைதராபாத் ரெட் சிக்கன் பிரியாணி, அப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் பிரெட் அல்வா ஸ்வீட். அப்புறம் போதும் ப்ரோ. மட்டன் பிரியாணிக்கு தான் ப்ரோ நாங்கெல்லாம் அடிமை. பண்ணிடலாம். சரி உட்காந்துடலாமா ப்ரோ? சித்தப்பா அப்படியா? ஆனா அண்ணன் வந்து நீங்க வெஜிடேரியன், அவருக்கு வெஜ் இருக்கா? ஆமா நான் வெஜிடேரியன் ப்ரோ. ஆமா அப்படி சொல்றேன். வெஜ்ல என்னென்ன இருக்கு? வெஜ்ல இருக்கா ப்ரோ? வெஜ் அது நம்ம மண்டல ஏறாரு. வெஜ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. நான்வெஜ் தான். ஓகே ப்ரோ நம்ம ஆரம்பிப்போம். ஜிபி நான் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன் உன்னை. இந்த இடத்துல மட்டும் விட்டு கொடுத்துட கூடாது. எனக்கு நான்வெஜ் தான் வேணும். நீங்க வெஜ் சாப்பிடுங்க. நீங்க ஒரு நாள் வெஜ் சாப்பிட்றா, டேபிள்ல வச்சு சாப்பிட்றா பொறுமையா. நீ செய்வாங்க வாங்க. ஓகே எங்க வேணாலும் உட்காரலாம். ஜெடன் ஹாய் சொல்லுங்க. ஜெடன் ஹாய் சொல்லுங்க. அவர் ஒயிட் ரைஸ் தயிர் சாதம். அவரு ஆமாடா இது சாப்பாடும் சிக்கனும் தானே இருக்கு. உட்காருங்க வாங்க. எந்த இது அஜு பட்சணம் கழிக்கும் போது ஐஸ்கிரீம் கழிச்சுட்டு. சரி பரவாயில்ல சாப்பிடலாம் சார். நோ ப்ராப்ளம். சாப்பிடுமா? பிரியாணி வேணுமா? ஓகே ப்ரோ. தேங்க்யூ. ஆஹா பிரியாணி. ரைட்டு. ஐசக்கு பிடிக்காத பிரியாணி இப்படிதானே ஐசக்?
பிரியாணி பிடிக்காதுனடா? பிடிக்கும். பிடிக்கும். சரிம்மா. அருமையா இருக்கு. வெடிக்குது வாயில போனாலே. இன்னைக்கு ஒரு புடி. ரைட்டு ப்ரோ, பிரியாணி வந்துருச்சு. கம்மியாகவே போதும் ப்ரோ. ரைஸ் வாவ் தேங்க்யூ. இங்கே பாருங்க, மட்டன் பீஸ் தான் சும்மா அப்படியே வேற மாதிரி இருக்கு. பிரியாணி சாப்பிடலாமா? எப்படி நீ இருக்கு? செம்மையா இருக்கு. ஜோனா எப்படிமா இருக்கு? கடைசி பந்தி கிட்டத்தட்ட ஆனாலும் சுட பிரியாணி தம் பிரேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. வேற இல்லை. நீங்கள் பாருங்களேன், இந்த பீஸ்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. பஞ்சாக இருக்கு. அப்படியே இப்படி வச்சு பாருங்க, நல்லிலாம் போட்டு வேற லெவலில் இருக்கு. ஆஹா, ஜோனாக்கு நல்லி வேணுமா? ஜோனா ஏமா இன்னைக்கு பேசவே இல்லை? பிஸியாக சாப்பிட்றா. ஸோ ஃபேமிலி எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ பேர் பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ கெத்தாக ஒயிட் ரைஸு தயிர் சாதம் சாப்பிட்றான் பாருங்க. ஐயா என்னங்க ஐயா இது? ஆனால் கறி மட்டும் பிச்சு போட்டு வச்சுருக்கான். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? கொஞ்சம் ஏற்றணும் உடம்ப லைட்டாக. சாரா எனி டைம் இந்த வீடியோ தான். போனாலே அந்த வீடியோ தான். செமையாக இருக்கிறது பிரியாணி. ஹாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தப்பு. ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை சாப்பிடு கொஞ்சம் நேரத்துக்கு வா. அதான் நீ கொடுத்ததுனால நீ ஒருத்த மட்டும் தப்பிச்சுடா. எப்படிமா இருக்கு ஸ்வீட்டி? என்ன பண்ணுறானுங்க? ஏய் எப்படிமா இருக்கு? ஏய் இவனுங்க பாத்தி கட்டி அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. நல்லா இருக்காமா? ஆ 3 பேரா? ஜோனா யாரு? கேப்டன் மார்வலா? ரெண்டு போதுமா, கிளம்புவோமா? நல்லா எடு. ஃபோட்டோவில் நல்லா குண்டா தெரியணும்டா 2 பேரும். அப்படியா? ஆமாம். இப்போ ஏதோ எடுத்திருக்கேன் கேட்டதுக்காக. ஐயோ, பில்ல போடு. ஸோ ஃபங்க்ஷன் சீரும் சிறப்புமாக முடிந்தது. ஆல் ரைட் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பயங்கர டயர்ட் ஆயாச்சு. லாஸ்ட்டில் சாப்பிட்ட பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணிச்சு எங்களை. வீட்டுக்கு போயிட்டு ஒரு வள்ளியை சாயை குடிச்சிட்டு ஜாலியாக தூங்க போகிறோம். நல்லா இருந்துச்சா பிரியாணி? வெட்டிங்லாம் நல்லா இருந்துச்சா? செமையா இருந்துச்சுல? ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் அதில் பாய் ஃப்ரம் டான்சியார். இன்னும் லைட்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க ஏரியாவை. ஆஹா, நாளைக்கு பார்க்கலாம்.